போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலும் உம்முடைய ஆண்டவரை திருவார்த்தைகளை கேட்கும் உமது பரிசுத்த ஆலயத்தில் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் தியானத்தை கடவுள் ஆசீர்வதியும். முன்னமே வந்திருக்கிறவர்களோடு உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். வருகிறவர்களை அழைத்து வார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 610வது பாடல், உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது என்ற பாடலை பாடுவோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே
ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த கால வேளையில் உணர்வோம். இந்த 40 நாள் தியானம் நம்ம எல்லாரும் ஜெபிப்பதற்கான ஒரு அழைப்பு. நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய இந்த நேரத்தை அதிகமாக செலவழிக்கிற ஒரு நேரம். எல்லாம் நம்ம வந்தோம் போனோன்னு இல்லாமல் உண்மையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். உள்ளத்திலிருந்து அவரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரேல் குடும்பத்தாருக்கும் ஆரோன் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர் நம்ம வாழ்வில் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். கடந்து போன காலம் முழுவதும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்ம அற்புதமாய் அதிசயமாய் நடத்தியிருக்கிறார். இந்த மாதத்தை தொடங்கணும். இந்த 9ஆம் நாள் வரையில் கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்கினது. கடவுளுடைய கிருபை தான் நம்ம நடத்துது என்பதை உணர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம உடைந்து போன நேரங்களிலெல்லாம் நம்மை காத்த அவருடைய கிருபை, நம்ம ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் நம்மளை நிறுத்தின அவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்வில், என் குடும்பத்தில், நான் செய்கிற தொழிலில், என் வியாபாரத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில், ஆண்டவரே, மனைவி, பெற்றோர், உடன் பிறந்தோர் எல்லாருடைய வாழ்க்கையில் உடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு நம்முடைய குருசேகரத்தில் வருகிற 22ஆம் தேதி நம்முடைய படப்பை குருசேகரத்தின் சார்பாக ஈஸ்டர் கண்டாட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒலி நாடகத்தை நாம் நடத்த போகிறோம். ஒரு பெரிய ஒரு சிஎல்எஸ் என்கின்ற ஒரு குழுவினர் நம்முடைய குருசேகரத்துக்கு திருச்சபைக்கு வர போகிறாங்க. நமக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த கம்யூனிட்டி சென்டர்னுடைய அந்த மைதானத்தில் தான் நம்ம நடத்த போகிறோம். ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதை ஆண்டவர் நமக்கு சிறப்பாக நடத்தி தர வேண்டும். என்னுடைய முக்கிய நோக்கம், ஒருவேளை நம்ம ஒரு கன்வென்ஷன்ன்றது நம்முடைய திருச்சபை மக்களுக்காக அப்படின்னு இருக்கிறத தாண்டி படப்பை பகுதியில் இருக்கிற அநேக மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் அதில் பங்கேற்க நம்ம அழைப்பு கொடுக்க போகிறோம். அனைத்து திருச்சபைகளுக்கும் அழைப்பு கொடுக்க போகிறோம். நாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள அதுக்கு அழைத்து வரப்போகிறோம். ஸோ அந்த ஒலி நாடகம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். இதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் நம்ம மத்தியில் இடம்பெறும். ஆகவே அதற்காக நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த நடைபெறவிருக்கிற 22ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த லெந்து காலத்திற்கான இந்த ஒலி நாடகம், இயேசு ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு நாடகம். நம்ம யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த லெந்து காலத்தில் வருகிற 22ஆம் தேதி ஞாயிறு மாலை நடைபெறவிருக்கின்ற அந்த இயேசுவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் நாடகத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க போவதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக எதிர்காலத்துக்காக ஜெபிப்போம். ஜேசன் ஜெபராஜ், எஸ் ஜெயமனோகரன், ஜான் டேவிடார், ஜான் ஜெபதுரை, ஜான் பால் பி 5 குடும்பங்களை மனதில் வைத்து குடும்பத்தினுடைய நன்மை ஆசீர்வாதங்களுக்காய் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீர் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ
சமூகத்திலே. எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நாங்கள் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மார்ச் மாதம் இந்த நாள் 18ஆம் நாள் காலை தியானத்திற்கு உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். 40 நாளில் நம்ம 17 நாளில் கடந்திருக்கிறோம். இன்றைக்கி 18ஆவது நாள். தொடர்ந்து கடவுள் இந்த உபவாச ஜெபத்தையும் நம்முடைய தவக்காலத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்கிற தியானம் இயேசுவில் வெளிப்பட்ட சகிப்புத்தன்மை, ஆங்கிலத்தில் டாலரன்ஸ் அல்லது என்டியூரன்ஸ் என்று அழைக்கிறார்கள். 1995ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி சர்வதேச சகிப்பு தன்மை ஆண்டாக கொண்டாடினார்கள். நாடுகளுக்கிடையே சமயங்களுக்கிடையே சகிப்புத்தன்மை வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை கொண்டாடினாங்க. இந்த சகிப்புத்தன்மைன்னு உடனே ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு தெருவில் ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் ஒருத்தருக்கு ஆணி அடிக்கும்போது சுற்றி கையில் பட்டுடுச்சு. அப்போ சரி, நம்ம தெருவில் டாக்டர் இருக்கிறாருன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்தால் முன்னாடி 40 பேர் உட்காந்துனுக்குறாங்க. டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி பெஞ்சு போட்டுக்குது. 40 பேர் அங்கே முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. சரி, எல்லோரும் பார்த்தா சட்டை போடலை, எல்லோரும் வாயிலும் தெர்மோமீட்டர் வச்சுருக்குது. என்னடா இது இப்படி உட்காந்துருக்குறாங்களேன்னு சொன்ன உடனே சரி நர்ஸுக்கிட்ட போய் அம்மா டாக்டரை பார்க்கணுன்னு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சா, நீங்கள் போய் சட்டை கட்டிட்டு லைனில் நில்லுங்க அப்படின்னு. நேராக வந்து ஒரு தெர்மோமீட்டரை வாயில் வச்சிருச்சு. அவருக்கு கோபம். ஏன்னா அவர் வந்தது எதுக்குங்க, கையில் அடிபட்டுக்குதுன்னு பார்க்க வந்துக்கிறார். அவருக்கு இதை சொல்ல முடியல, ஒரே கோபம். சரி, முன்னாடி இருக்கிறவர்கிட்ட பார்க்கலான்னு சொல்லலான்னு பார்த்தா அவர் வாயில் என்ன இருக்குதுங்க, தெர்மோமீட்டர் இருக்குது. வாய் வீங்கிட்டு இருக்குது, எல்லோரும் வாயும். அப்படின்னா என்னன்னா, அங்கே முன்னாடி நிற்கிறவங்க ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க, ஆனால் அவங்களால சொல்ல முடியல, டென்ஷனில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் கழித்து நர்ஸு வந்து மடமடன்னு எல்லாருடைய தெர்மோமீட்டர் எடுத்து செக் பண்ணி அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது ஜுரத்தை நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போயிடுச்சு. சரி, இந்த 41ஆவது ஆள் என்ன பண்ணார், அவருக்கு பயங்கர கோபம். ஒன்று அவர் பேச ஆரம்பித்தார். முன்னாடி பார்த்து, ஏங்க என்ன ஹாஸ்பிட்டல் இது, என்ன டாக்டர் இவர் வந்து போலி டாக்டராக இருப்பார், கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்லி டாக்டர் பார்க்க வந்தால் அந்த அம்மா சட்டை கேட்டு சொல்லுது தெர்மாமீட்டர் வச்சிருச்சு அப்படின்னுட்டு. அவர் முன்னாடி சொன்னாரா, ஏம்பா இது வந்து சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு, அதனால் பொறுத்துக்க, என்ன குறைஞ்சி போட போகிற அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இவருக்கு கோபம் கொள்ளலை. சரி, நான் தான் கையில் அடிப்படுதுன்னு வந்தேன், நீ எதுக்கு இங்கே வந்த, நீ யாருன்னு சொன்னால், நான் தபால் கொடுக்க வந்தேன்பா, தபால் கொடுக்க வந்தேன். என்ன பண்ணிட்டாங்க, சட்டை கட்டிட்டு தெர்மோமீட்டர் வாயில் வச்சுட்டாங்க. தென்காட்சி கோ சுவாமிநாதன் ஆல் இண்டியா ரேடியோவில் தினமும் காலையில் நம்மளை மகிழ்வித்த ஒரு ஐயா, அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி சகிப்புத்தன்மை. அன்பானவர்களே, சகிப்புத்தன்மை என்பது இன்றைய உலகில், இன்றைய வாழ்வியலில் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு பண்பாக இருக்கிறது. பழிவாங்கல் அல்லது மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற காரியங்களை பொறுத்து கொள்ளாத ஒரு நிலையினால் இந்த சகிப்புத்தன்மை என்பது எதிராக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த சகிப்புத்தன்மை குறித்து விளக்கம் கொடுக்கும்போது, ஒரு மனிதன் சக மனிதனுடைய மதிப்பு, சுதந்திரம், உரிமைகளை மதிக்கின்ற பொழுது ஒரு சமூகம் மற்ற சமூகத்தினுடைய மொழி, பண்பாடு மற்றும் கலாச்சாரங்களை மதிப்பது தான் சகிப்புத்தன்மை என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒரு குணம் சகிப்புத்தன்மை. சொல்லுவோம்ல, எவ்வளோ வருஷம்தான் இந்த மனுஷங்கிட்ட சகிச்சுக்கின்னு வாழறது அப்படின்னு பெண்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, இவங்ககிட்ட என்ன பண்ண முடியும், மனுஷன் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சகிப்புத்தன்மைக்கு. அப்போது
ஒரு குடும்பத்தில் உறவு மேம்படுவதற்கு சகிப்புத்தன்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்பா பிள்ளைங்க கிட்ட சகிப்புத்தன்மை வேணும். ஆலோசனை சொல்லுகிற பொழுது அந்த ஆலோசனை கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி சகிப்புத்தன்மை வேணும். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஆரம்ப கட்டத்திலேயே சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி ஆஃபீஸில் அதிகாரிகள்கிட்ட இருந்து அங்கே வேலை செய்கிறவங்கள சகிப்புத்தன்மை, வாகனத்தை ஓட்டும்போது சகிப்புத்தன்மை, இதெல்லாம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த சகிப்புத்தன்மை எப்படி வெளிப்பட்டது? எபிரேயர் 12:2 எபிரேய ஆக்கியோன் மிக அழகாக சொல்லுகிறார். மார்க் 15ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பிலாத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு நிற்கிறார். அப்போது நிறைய கேள்விகள், அவருக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போது பிலாத்து கேட்குறார், எப்பா இவ்வளோ உன்னை பற்றி சொல்கிறாங்களே, நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிற. நீங்கள் வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். இயேசு அதற்கு எந்த மறு உத்தரவும் சொல்லவில்லை அப்படின்னு வரோம். அப்போ பிலாத்து சொல்லுவார், இவ்வளோ உன்னை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, அமைதியாக இருக்கிறேன். அதே மார்க்கு 15ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை கொல்கதாவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போது கொல்கதா மலையில் அவர் ஆணி அடித்து அந்த போர்ச்சவர்லாம் சொல்லுவாங்க, யூதருக்கு ராஜா வாழ்க, யூதருக்கு ராஜா வாழ்க அப்படின்னு ஆண்டவரை ஏளனம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் அதை பொறுமையோடு சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் அதே மார்க் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அந்த வழியாக போகிற வருகிறவர்கள் அவரை பார்த்து நிந்திச்சாங்க. இதை பாருப்பா, இவர் தான் எருசலேம் கோயிலை வந்து இடிச்சிடுங்க, 3 நாளில் நான் கட்டுறேன்னு சொன்னவர் எப்படி தொங்கின்னு இருக்கிறார் பார் அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்து விட்டு சென்றார்கள். 31ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவருடைய வாழ்வில் அதிகமாக இருந்த ஒரு குணம் சகிப்புத்தன்மை. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா அது எப்படி நமக்கு எதிராக ஒருத்தர் பாவம் செய்கிறாரு, அதை நம்ம சகிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. பாருங்கள், அந்த பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கலை. ஒரு வார்த்தை சொல்கிறார், மகளை இனி பாவம் செய்யாத. அப்போ பாவத்துக்கு எதிராக இயேசு ஆண்டவருடைய கண்டனத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த சகிப்புத்தன்மைக்கு நமக்கு வேணும்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய குணம் இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் மலைப்பொழிவில். மத்திய 7ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள். அதே 7ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் மற்றவர் உங்களுக்கு என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ சகிப்புத்தன்மை எப்படி வருதுன்னா, நம்ம போல மற்றவர்களை நாம் நினைக்க வேண்டும், நடத்த வேண்டும். சகிப்புத்தன்மையினால் வருகிற நன்மைகள் யாக்கோபு 1ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதை தாங்கின பின்பு கடவுளை அவங்களுக்கு என்ன பண்ணுவாராம், ஜீவ கிரீடத்தை தருவார். இன்னும் வெளிப்படுத்தல முடிவு பரியந்த நிலை நிற்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பாராம், ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இங்கே நமக்கு வருகிற சோதனையை தாங்கும் பொழுது கடவுள் கொடுக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பாக்கியவான். அதே அந்த மலைப்பொழிவில் நிறைய பாக்கியவான்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சோதனை சகிப்பதே அவர்களை பாக்கியவான் அப்படின்னு சொல்ல. ரோமர் 5ஆம் அத்தியாயம் 3-4 வசனம், நேரம் இல்லை வீட்டில் வாசிப்பாருங்க. இந்த துன்பம் வந்து சகிப்புத்தன்மையை உருவாக்குகிறது. சகிப்புத்தன்மை நல்ல குணத்தை உருவாக்குகிறது. அது நல்ல குணம் என்னென்ன, நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நமக்கு தருது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-21 சில நேரத்தில் நம்ம நன்மை செய்து பாடுபடும் போது அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? சரி, அவங்க ஏதோ தீமை செஞ்சாங்க, அதனால் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னா நியாயம். நான் நன்மை செய்து தீமை அனுபவிக்க நம்ம சொல்லுவோம், நான் என்ன செஞ்சேன், யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்படி நன்மை செய்து தீமை அனுபவிக்கின்ற பொழுது கூட அதை பொறுமையோடு சகித்தால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தருவார் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்ம பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும்ங்கிற உணர்வு தான் இயல்பாகவே அந்த சகிப்புத்தன்மையை நம்மக்கிட்ட எடுத்து போடுது. பழிக்கு பழி, அவன் அடித்தா நான் திருப்பி அடிக்கணும், அவன் பேசினா அதே மாதிரி வரட்டும், ஒரு டைம் வரும் அதை நான் திருப்பி பேசுவேன்னு சொல்லி, இது வந்து பழி வாங்கும் தன்மை. மாறாக அதை விட்டு விடுவது தான் சகிப்புத்தன்மை. சரி, இயேசு ஆண்டவர்கிட்ட அந்த குணம் இருந்தது நியாயம், நமக்கு எப்படி வரும் அந்த குணம்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள்.
இங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், இதுதான் வந்து சகிப்புத்தன்மை வச்சுக்கங்க. ரைட். இப்போது இதுதான் ஆண்டவர். இப்போது ஆண்டவர் எல்லாத்தையும் சகிக்கிறார். இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து அதை தாங்குது. ரைட்டா? இப்போது ஆண்டவரால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுது? சகிக்க முடியுது. ரைட். இப்போது இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இதுதான் நம்பன்னு வச்சுக்கங்க. இப்போ இது மேலே இதை வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? என்ன ஆகிடும்? கீழே விழுந்துடும். ஆனால் ஒன்று பண்ணலாம், நம்ம இயேசு ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சகிக்க முடியும். ஆக இயேசு ஆண்டவரிடத்தில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி, நம்மை பார்த்து குறைகளை ஏளனங்களை சொல்லுகிற பொழுது அதை பொறுமையோடு பகுத்தறிகின்ற சக்தி நமக்கு இருக்கின்ற பொழுது நாமும் இந்த உலகத்தில் இயேசு ஆண்டவரை போல நிந்தைகளையும் அவமானங்களையும் நிச்சயமாக சகிக்க முடியும். இந்த சகிப்புத்தன்மை எப்படி ஆண்டவருக்கு சிலுவையில் வெற்றி கொடுத்தது? என்னாகும் 20ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் வந்து மன்னாவுக்காக மோசேவை நோக்கி முறுமுறுக்கிறாங்க, சகிப்புத்தன்மை இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? கொல்லிவாய் பிசாசுகளை அனுப்பி அவங்களெல்லாம் என்ன பண்ணார்? அடித்து போட்டாருன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யோவான் 3ஆம் அத்தியாயத்தில் இயேசு ஆண்டவர் அதே போல் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் சிலுவையில் உயர்த்தப்படுறார். சிலுவையில் அவர் இது எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் சகித்து ஏற்றுக்கொண்டபடியினால அவர் சிலுவையில் என்ன பண்ணுறாரு? அதை நமக்கு வெற்றியாக மாற்றி தருகின்றார். ஆக இயேசு ஆண்டவரை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக குணம், இயேசு ஆண்டவரை போல எல்லாவற்றையும் நாம் சகித்து வெற்றி சிறக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளின் பின்பற்றல் ஆண்டவர் இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலும் இருக்க ஆண்டுடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், நமக்கு எதிராக குறை சொல்லுகிறவர்கள், நம்மை ஏளனப்படுத்துகிறவர்கள், நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக இயேசு ஆண்டவருடைய வாழ்வில் வெளிப்பட்ட இந்த சகிப்புத்தன்மை என்ற பண்பை பின்பற்றுவோம். கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் சிந்தனை வழி நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியில் பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்கனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். அந்தப்படி அவர் உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, மந்திரமா இல்ல மறுத்தவர நினைச்சி, மந்திரமாயம் இல்லை மறுத்தவர நினைச்சி, தந்திடும் விருந்தும் அல்ல சாத்திர சடங்கும் அல்ல தீர் விருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து
திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து நித்திய வாழ்வு தரும் உத்தம காயகல்பம் நித்திய வாழ்வு தரும் உத்தம காயகல்பம் பத்தியம் பகமறந்து பகுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல சொந்த முயற்சியாலே தந்திரமாக தெய்வ அருள் பெரும் லஞ்சமல்ல திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சிவத் நல் மருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்பானவர்களே, இந்த நாளில் ராகேஷ் ரேவதி அவர்கள் திருமண நாளுக்காக நமக்கு கேக் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திருமண நாள் காண்கிற அன்பு தம்பதியரை இந்த ஆண்டவரே 40 நாள் தவ காலத்தில் இணைந்திருக்கிற அன்பு திருச்சபை குடும்பத்தாரோடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உடைய வாழ்வில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறட்டும், கஷ்டம் மாறட்டும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மையை காண அருள் தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கத்தரை சோத்ரி, உள்ளுமே பசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கத்தரை சோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவியாய் திரியேக்கடலுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நமது பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தோத்திரம். எல்லாருக்கும் தோத்திரம். கல்வாரி